வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசி பூச நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ற பகுதியில் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 10 + 17 27. 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரலாம். ஒரு சில பேருக்கு 20, 22 வயசோட கூட அந்த புதன் தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. ஏன்னா 19 வருஷத்தில் தசா புத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா, அதில் நம்ம 4 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு, 5 வருஷத்துக்கு ஒருத்தர், அது மாதிரி நம்ம வீடியோ போட முடியாது. இது பொதுவாக சென்ற பகுதியில் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ, இப்போ எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசு சார்ந்து உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த கோச்சார பலன்கள் ப்ளஸ் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுனாக்கா, அதாவது யோக கிரகமாக இருந்துச்சுன்னா யோக பலன்களை கொடுத்துரும், அவயோக கிரகமாக இருந்துச்சுன்னா அவயோக பலன்களை தான் கொடுக்கும். அது எந்த வயசில் இருந்தாலும் சரி அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அது பலன்களை கொடுக்கும். இப்போ புதன் தசை, இந்த புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சந்திரனோட வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது, புதனுடைய வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது. அப்போ கெடுபலம் செய்யக்கூடிய தசை அப்படின்னு எடுத்துக்கணும். எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி. என்னோட கணக்குப்படி நான் 27 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து ஒரு 20, 22 வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா படிப்பில் நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இந்த புதன் திசையில் இருக்கிறவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இல்லை ஒரு சில பேருக்கு மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா அந்த புதன் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் படிப்பில் கை வைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, படிக்கிற காலகட்டத்தில் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எப்படி போகணும், நீங்கள் என்ன படிக்கணும், நீங்கள் என்ன மாதிரியான முயற்சி பண்ணணும், எல்லாத்துலேயுமே பெற்றோர்களோட எல்லாமே தலையிடல் இருக்குன்றதுனால உங்களுக்கு அந்த பாதுகாப்புங்கிறது இருக்குன்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு தசாபுத்தியும் பெருசாக கெடுபலங்கள் பண்ணாது. ரொம்ப மோசமான தசாபுத்தி அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா பெற்றோர்களோட தலையிடுதல் கூட நீங்கள் கஷ்டத்தை கொடுத்துரும். அதாவது அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் நிறைய பேர் போயிருப்பாங்க. அதுலேயும் அஷ்டம சனி நீங்கள் சந்திச்சு வந்திருப்பீங்க. இப்போ அஷ்டம சனி முடிஞ்சு, அதாவது 2025 உங்களுக்கு முடிஞ்சு, இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. படிப்பு ரீதியாக என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். படிப்பு நல்லாவே இருக்கும். 20 வயசுக்கு மேலே அந்த புதன் தசையில் இருக்கிறீங்க இல்லையா, அந்த 7 வருடங்கள் இல்லை 30 வயசு வரைக்கும் கூட புதன் தசை அப்படிங்கிறது வரலாம். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இது வரைக்கும் ட்ரை பண்ணி இருப்பீங்க, ஆனால் வேலை கிடைச்சிருக்காது. நிறைய தடுமாற்றங்கள் தடையை நிறைய கொடுத்துருக்கும். அதாவது நல்ல வேலை கிடைச்சிருக்காது. இது மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஏற்கனவே அஷ்டம சனி, அதாவது 2025 மார்ச் 29 சனி பயிற்சி வந்தது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சனி பகவான் விடுதலை, அஷ்டம சனி விடுதலை அப்படின்னா கூட அது யாராருக்கெல்லாம் விடுதலை அப்படின்னாக்கா, தசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசை இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அப்போ விடுதலையாச்சு. கஷ்டப்படுறவங்களுக்கு, அதாவது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய தசை, அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி தசை பண்ணுறது, இது மாதிரியான அமைப்புகளை இருந்து சனியும் உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லாத நபர்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு. இது வரைக்கும் கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு வருது. அப்போ இதுக்கப்புறமும் கொடுக்குமா அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித முறைப்படி சனி பயிற்சிங்கிறது முழுமையாக அந்த சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். அதாவது திருக்கணித முறைப்படி
முழுமையான பலன்களை யாராருக்கெல்லாம் கொடுத்தாருனாக்கா தசாபுத்தி வலுவாக இருக்கிறவங்களுக்கு உடனே ரிலீஃப். அந்த அஷ்டம சனிங்கிறது விடுதலையாகி உடனே வேலை கிடச்சிச்சு, தொழில் அது இது எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு இப்போ ஏன்னா முழுமையாக அவர் வந்து ஒரு வீட்டில் உக்காஞ்ச பிறகு தான் அந்த முழுமையான பலன்களை கொடுக்கும், 9ஆம் இடத்துக்கு உண்டான பலன்களை கொடுக்கும். மீனராசிக்கு வந்த இந்த சனி பகவான் வக்கரகதியில் கும்பராசிக்கு போயிட்டு வக்கரகதியில் மீனராசிக்கு வந்து வக்கர நிவர்த்தியாகி அப்போ இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த நகர்வுகள் சனியுடைய நகர்வுகள் இருக்கும்போது சரியான பலன்களை இது வரைக்கும் அனுபவிக்கலை. இது யாரெல்லாம் அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இன்னொன்று வந்து ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தவங்க, இது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், நீசமாக இருக்கக்கூடிய நபர்கள், அது மாதிரி லக்னத்துக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கும், அதாவது 5, 6 அது மாதிரியான இடத்துல இருக்கும், ராசிக்கு 5, 6, 7, 8 இது மாதிரியான இடங்கள்ல இந்த சனி பகவான் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. இப்போ ஸ்டாண்டர்டாக அதாவது மீனராசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஸ்டடியாக ஒரு இடத்துல இருந்து இப்போ தான் எந்த ஒரு டிஸ்டர்பும் கிடையாது. இப்போ ராகு கேதுவோட டிஸ்டர்ப் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி ராகுவோட சேர்ந்து இருந்தார் அந்த புரட்டாதியில் இருக்கும்போது, அது மாதிரி வக்கரமாக இருந்தார். அப்போ நல்ல பலன்கள் நிறைய கொடுக்கல, எதிர்பார்த்த பலன்கள் நடக்கலை, எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை, எதிர்பார்த்த ஒரு நன்மைகள் நீங்கள் வந்து எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் நடக்காமல் இருந்தது. இப்போ நடக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இப்போ தான் கொடுக்கும். இனிமேட்டு தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப்பை கொடுக்கும். இது தசாபுத்தி ரீதியாக மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாகவும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள். இப்போ குருவுடைய பயிற்சி கூட உங்களுக்கு இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள். மீனராசியில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சனி பகவான் வந்து நகர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன். டோட்டலாகவே வந்து சனி உங்களை வந்து டிஸ்டர்பே பண்ணாது. 7.5 வருஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்கள் பக்கமே வர மாட்டார். இதன் பிறகு கொடுக்கறது எல்லாமே தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தி மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சனியுடைய நகர்வுகள் அதிகமாக பார்க்கக்கூடாது. அப்போது வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த பணம் எல்லாம் வராமல் நின்றுச்சுன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 27 வயசுக்கு மேலே 34 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ 6ஆம் இடத்துல இருந்திருக்குன்னு வச்சுக்கல. இப்போ குருவுடைய வீட்டில் இருந்தால் கூட அது கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும். சனியோட வீட்டில் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் ரொம்ப மோசமான கஷ்டத்தை கொடுத்துருக்கும். சந்திரனோட வீட்டில் சூரியனோட வீட்டில் இருந்தால் கூட நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கூட நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். மறைமுக சுப தொடர்பில் ஒரு கிரகம் இருந்துச்சுனாக்கா, அதாவது அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் நிறைய டீட்டெயில் இருக்குது. அந்த கிரகம் வந்து நல்லா உட்காரணுனாக்கா அது நிறைய டீட்டெயில் இருக்குது. அப்போ தான் அது கேது தசைங்கிறது நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கேது தசையில் நிறைய பாடுபட்டிருப்பீங்க. இப்போ ரிலீஃப். இப்போ டோட்டலாக சனி உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் கிடையாது. டோட்டலாக ரிலீஃப், நல்ல ஒரு முன்னேற்றங்கள். இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், பணம் வர வேண்டிய பணம்லாம் இப்போ வரும், கடன் பிரச்சனைகள் தீரும், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி என்னென்னலாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ. இப்போ வந்து அஷ்டம சனியிலேயே நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, நடக்காமல் இருந்திருக்கும். அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு முயற்சி பண்ணியிருப்பீங்க, நடக்காமல் இருந்திருக்கும். இப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் நிரந்தரமான இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை தசாபுத்தி ரீதியாக கொடுக்க விடுவார். இப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. உங்களுக்கு தசாபுத்தியே சரியில்லைனா கூட பரவாயில்லைங்க, உங்களுக்கு மனசு நல்லாயிருக்கும். இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், இது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. 34 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு வரீங்க சுக்கிர தசையில். ஏன்னா எல்லாருக்குமே அதுமாதிரி சொல்ல முடியாது. மறைமுக சுப தொடர்பு இருந்தால் அந்த தசைங்கிறது நன்மை செஞ்சுட்டு வருது. நிறைய பேருக்கு வந்து வேலையை கொடுத்துட்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வைக்குது. அதேமாதிரி திருமணம் கூட ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கு, ஆனால் வேலை வாய்ப்பு கொடுக்கல. வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலையை கொடுத்துட்டு அதில் வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறது, வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரியெல்லாம் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் தசாபுத்தி இருப்புப்படி இப்போ வந்து 30 வயசில் 31 வயசில் அந்த சுக்கிர தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். இதில் இருந்து உங்களுக்கு இந்த 10 வருஷங்கள், முதல் 10 வருஷங்கள், அதாவது 34 நான் எடுத்திருக்கிற கணக்குப்படி முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், அருமையான வளர்ச்சி. இப்போ தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்களா, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தா கூட அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி இது மாதிரிலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும்னா முதல் 10 வருஷத்தில் ஒரு விதமான வளர்ச்சிகளை கொடுத்துருக்கு. இந்த அஷ்டம சனியில் கூட இன்னமும் நல்லாயிருக்கும். இது இந்த பின்னாடி வரக்கூடிய 10 வருடமும் இருக்குது இல்லையா, அதாவது சுக்கிர தசையில் குரு புத்தியிலேருந்து, குரு புத்தி, சனி புத்தி, இது புதன் புத்தி, அதன் பிறகு கேது புத்தி எல்லாம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வராது. இது எல்லாமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த பின்னாடி 10 வருஷம் வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ராகு புத்தியிலேருந்து எடுத்துக்கலாம், ராகு புத்தி சென்ட்ரு பகுதியிலேருந்து கூட எடுக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது கொஞ்சம் வளர்ச்சிகளை கம்மி பண்ணும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இதன் பிறகு
இந்த மீனராசியில் இப்போ மார்ச் மாதத்தில் வந்து 6ஆம் தேதி இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பகவானுடைய நகர்வுகள் இதன் பிறகும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை. அப்போ அந்த சுக்கிர தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஒரு அனலைஸ் எடுத்துங்க. எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு அப்புறம் இது எப்படி நகரும், இது எப்படி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், மோசமாக போகுமா இல்லை ஆவரேஜாக போகுமா, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொழில் பண்ணுங்கள், இல்லை வேலையில் இருங்க. ப்ரொமோஷன்லாம் எப்பப்பெல்லாம் கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த 10 வருஷத்தில் கெடுத்துருன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு கிரக புத்தி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு கிரக புத்தி தூக்கி விட்டுரும். அது மாதிரியெல்லாம் கொடுக்கும். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 10 வருடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியான பலன்கள் தான். மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீடு போகிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவுமே நெகட்டிவாக நான் சொல்லலை. கவனமாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கஷ்டங்கள் வராது. நீங்கள் தொழில் மேலே கவனத்தை வச்சு பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. பெருசாக உங்களுக்கு கவலைகள் இருக்காது. அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சின்ன ஒரு அடியோடு போயிடும், சின்ன ஒரு கஷ்டத்தோடு போயிடும். பெரிய கஷ்டத்தில் விழுந்து கடன் பிரச்சனை, இந்த சுக்கிரன் மாதிரி இந்த கடகராசிக்கு கெடுக்கிற கிரகம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி கெடுத்துட்டோம், ரொம்ப மோசமாக கெடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தொழில், வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே, திருமண வாழ்க்கை, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து நிறைய இம்சை வச்சுக்கினே இருக்கும். அது அதனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் 54 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது வரைக்கும் நிறைய பொருளாதார நெருக்கடி கொடுத்துருக்கோம். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து நீசமாக இருந்து தசை பண்ணியிருக்கலாம். இல்லை பரிவர்த்தனையில் அந்த நீசம் பெற்ற கிரகம் சுக்கிரன் பரிவர்த்தனையில் வந்திருந்தால் கூட நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கணும் ஒரு சில பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அஷ்டம சனியில் கொடுத்துருக்காது. தொழில், வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் கொடுத்துருந்தால் இப்போ அந்த தொழிலும் வேலைவாய்ப்பும் இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம். பண விஷயத்தில் இப்போ வந்து வர வேண்டிய பணம் வரும், கடன் பிரச்சனைகள் தீரும். 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன், இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். சனியுடைய நட்சத்திரம். சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் 10 வருஷம் சந்திர தசை அப்படிங்கிறது, அதாவது 60 to 70 வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். என்னோட கணக்குப்படி 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சந்திர தசை எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு 5 வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம். அந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எந்த வயதில் சந்திர தசை நடந்தாலும் சரி. இப்போ சந்திர தசையில் 10 வருஷத்தில் முதல் 5 வருஷத்தில் இருக்கிறீங்களா, இப்போ அஷ்டம சனி வந்திருக்கும், பாடாப்பட்டிருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதில் கஷ்டத்துலேருந்து இப்போ கன்ஃபார்மாக மீண்டு வருவீங்க. அதாவது சனி புத்திக்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும். சனி புத்திக்கு முன்னாடி இப்போ இருந்தீங்கன்னாக்கா, சனி புத்தியிலே இருந்தால் கூட இப்போ அருமையான மாற்றங்கள் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி சூப்பராக இருக்கும். இப்போ சனி புத்திக்கு பிறகும் நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா, இப்போ சனி புத்திக்கு பிறகு புதன் புத்தி இல்லை கேது புத்தியில் வந்து கஷ்டப்பட்டுன்னு வரீங்கன்னு வச்சிங்களேன் இந்த சந்திர தசையில். அப்போ என்ன ஆகுனாக்கா, இது வந்து ஏதோ கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும். தொழில், வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் உஷாராக இருக்கணும். அந்த சந்திர தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் கன்ஃபார்மாக உண்டு. இதே சந்திர தசை சனி புத்திக்கு பிறகு தான் அஷ்டம சனியே ஆரம்பிச்சுது. அதாவது 5 வருடம், அந்த 5 வருடம் இருக்கு இல்லையா, அந்த 5 வருடத்தில் தான் அஷ்டம சனியே ஆரம்பிச்சது. இப்போ 3 வருஷம் போயிருக்கு, இன்னும் 2 வருஷம் இருக்குது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பெருசாக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பின்னாடி இருக்கக்கூடியது எப்படி பார்த்தாலும் 5 வருடத்துக்குள்ளே இருந்தால் அந்த சனி புத்திலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது சனி புத்திக்கு முன்னாடி, சனி புத்திக்கு பின்னாடி. சனி புத்திக்கு முன்னாடியே இப்போ வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வருது அப்படின்னாக்கா, ஒரு 4 வருஷத்தில் இருக்கிறேன், 4-5 வருஷத்தில் இருக்கிறேன் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்குது. சனி புத்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம், பணம் வர்றது, கடன் பிரச்சனை தருறது, பின்னாடி அந்த 5 வருஷம் சிறப்பாக இருக்கும். இப்போ சனி புத்திக்கு அப்புறம் நான் இருக்கிறதே இந்த சனி புத்திக்கு பிறகு தான். அதாவது அஷ்டம சனி ஆரம்பிச்சதே ராகு புத்தியில் இல்லைனா குரு புத்தியில் ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போயிடுச்சு. இப்போது வேஸ்ட்டாக போயிடுச்சு. 3 வருஷமே என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படின்னா, இந்த சந்திர தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 70 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் பின்னாடி வரக்கூடிய தசை உங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் ராசிக்கு 5 குடையவன், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அருமையான தசைன்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த டைமில் வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு வகையில் சொல்லிடலாம் நல்லாவா இருக்கும். அவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லலாம். செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை. இது வரைக்கும் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த செவ்வாதசைங்கிறது. நல்ல ஒரு முன்னேற்றங்கள். 77 வயசுக்கு மேலே 95 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இது பின்னாடி வரக்கூடிய தசை. எந்த வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி
மீனராசிக்கு வந்து ஒரு நிலையா, அதாவது இதன் பிறகுதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறார். இப்போ உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும், கடன் பிரச்சனை இருந்தால் அது மாறும், நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு, பண பிரச்சனைகள் தீரும், வாரிசுகள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனராசியில் உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக இருப்பார் இந்த சனி பகவான். நன்றி.